வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் என்சிஆர்டி சிலபஸ் யூனிட் 1ல புக் பேக் எக்ஸசைஸ் 7th கொஸ்டின் தான் இப்போ சால்வ் பண்ண போறோம். ரைட் த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன். நமக்கு வேர்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதி, அதாவது ஸ்கெலட்டல் ஈக்குவேஷன் எழுதி அதை பேலன்ஸ் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். கால்சியம் ஹைட்ராக்சைடு, நமக்கு தெரியும் ஃபார்முலா வந்து என்னதுமா, CaOH twice calcium hydroxide reaction with என்னது carbon dioxide gives calcium carbonate CaCO3 plus H2O. அந்த காம்பவுண்டுடைய நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா தான் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அதனால அந்த காம்பவுண்டுடைய ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கிறது மஸ்ட்மா. இப்போ வாங்க பேலன்ஸ் பண்ணுவோம். கால்சியம் இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. சரி, ரைட். இப்போ இங்க கவனிங்க, இந்த ட்வைஸ் வந்து இந்த ஓக்கும் பொருந்தும் ஹச்சுக்கும் பொருந்தும். அப்போ கவனிங்க, ஆக்சிஜன் இங்கே 2, இங்கே ஒரு 2, மொத்தம் எத்தனை இருக்குது? 4 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ இங்கே கவனிங்க, இங்கே ஒரு 3, இங்கே 1, என்ன ஆயிடுச்சு? 4 பேலன்ஸ் ஆயிடுச்சு. ரைட். அடுத்து கார்பன் 1 இருக்குது, இங்கே கார்பன் 1 இருக்குது. ரைட். இங்கே ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, ஹைட்ரஜன் 2, இங்கே ஹைட்ரஜன் 2, ஆல்ரெடி இது பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ரைட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஜிங்க் ரியாக்ஷன் வித் சில்வர் நைட்ரேட். ஜிங்க் வந்து என்ன சிம்பிள்மா? Zn. Reaction with silver nitrate AgNO3 gives zinc nitrate ZnNO3 twice plus Ag. சரியா? ரைட். வாங்க இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுவோம். இங்க ஒரு ஜிங்க், இங்க ஒரு ஜிங்க், முடிஞ்சு. ரைட். இங்க ஒரு Ag, இங்க ஒரு Ag, முடிஞ்சு. ரைட். இங்க நைட்ரேட் எத்தனை இருக்கு? NO3 2 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இங்க 2 போடுங்க. இங்க 2 போட்டனால சில்வர் 2 ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணுங்க, இங்க 2 போடுங்க. இதுவும் பேலன்ஸ் ஆயிருச்சு. ரொம்ப சிம்பிள் தாமா. நெக்ஸ்ட் சி பாருங்க, அலுமினியம் ரியாக்ஷன் வித் காப்பர் குளோரைட் gives அலுமினியம் குளோரைட் அண்ட் காப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அலுமினியம் தெரியும் Al பிளஸ், நல்லா கவனியமா, காப்பர் குளோரைடு சும்மா தான் கொடுத்துருக்காங்க. அது காப்பர் 1 குளோரைடா காப்பர் 2 குளோரைடா கொடுக்கல. நான் ரெண்டையுமே வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் காப்பர் 1 குளோரைடு பார்ப்போம். CuCl, அதாவது குப்ரஸ் குளோரைடு ரியாக்ட் ஆச்சுன்னா நமக்கு அலுமினியம் குளோரைடு பிளஸ் காப்பர் கிடைக்குது. ரைட். இப்போ அதே மாதிரி என்ன சொல்றேன் நான், குப்ரிக் குளோரைடு, அதையும் போட்டு சொல்லி கொடுத்துறேன். Al ரியாக்ஷன் வித் CuCl2. நான் ஏன் போடுறேன்னா, அது காப்பர் 1 குளோரைடா காப்பர் 2 குளோரைடா கொடுக்கல, அதனால சாரிங்க போடுறேன். ரைட். என்ன ப்ராடக்ட் எனக்கு? AlCl3 plus Cu. சரி, ரைட். இப்போ வாங்க பேலன்ஸ் பண்ணுவோம். அலுமினியம் இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. ரைட். இங்க குளோரின் எத்தனை இருக்கு? நமக்கு 1 தான் இருக்கு. இங்க குளோரின் 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், முன்னாடி 3 போடுங்க. அப்படி முன்னாடி 3 போட்டா காப்பர் 3 ஆயிடுச்சு. இங்க காப்பர் 1 இருக்கு. அப்ப காப்பர் என்ன பண்ணுங்க, இங்க 3 போடுங்க. இப்ப அடுத்தது பாருங்க, இதுவே காப்பர் 2 குளோரைடா இருந்தா எப்படின்னு பார்ப்போம். Al1 முடிஞ்சு. ரைட். இங்க Cl 2 இருக்கு, இங்க Cl 3 இருக்கு. இங்க ஆடாவும் ஈவனா இருக்கும். என்ன பண்ண, ரெண்டுமே என்ன பண்ணணும், ஈவனா மாத்தணும். அப்ப என்ன பண்ணுங்க, இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 3s are 6 ஆயிரும். அப்ப இங்க 3 போடுங்க. இங்க என்ன ஆயிரும்? 6 ஆயிரும். இங்க 2 போடுறா, அலுமினியம் 2 ஆயிருச்சு. அப்ப இங்க 2 போட்டுக்கங்க. அடுத்து காப்பர் இங்க 3 இருக்கு, இங்க 3 போட்டுக்கங்க. பேலன்ஸ் ஆயிடுச்சா? நான் ரெண்டையுமே வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன், எதுனாலும் எழுதிக்கலாம். சப்போஸ் மென்ஷன் பண்ணாங்க காப்பர் 1 குளோரைடு இல்லனா குப்ரஸ் குளோரைடுனா CuCl போடுங்க. காப்பர் 2 குளோரைடு ஆர் குப்ரிக் குளோரைடு போட்டாங்கன்னா CuCl2 போடுங்க. சரியா? அடுத்து கவனிங்க, லாஸ்ட் ஒன் D. பேரியம் குளோரைடு ரியாக்ஷன் வித் பொட்டாசியம் சல்ஃபேட் gives பேரியம் சல்ஃபேட் அண்ட் பொட்டாசியம் குளோரைடு. வாங்க பேரியம் குளோரைடு போடுவோம். BaCl2 reaction with potassium sulfate K2SO4 gives என்ன இது? பேரியம் சல்ஃபேட் BaSO4 plus potassium chloride KCl. சரியா? இப்போ வாங்க பேலன்ஸ் பண்ணுவோம். இங்க பேரியம் 1 இருக்கு, இங்க பேரியம் 1 இருக்கு. குளோரின் 2 இருக்கு, அங்க குளோரின் என்னவா இருக்கு? 1 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, முன்னாடி 2 போட்டீங்கன்னா குளோரின் 2 ஆயிரும். சரி. இங்க பொட்டாசியம் 2 இருக்கு, இங்க பொட்டாசியம் 2, இங்க சல்ஃபேட் 1, இங்க சல்ஃபேட் 1, பேலன்ஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.